இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இறைவன் புதுப்பித்தலை பற்றி பேசுகிறார். புதிய விண்ணகம், புதிய மன்னகத்தை பற்றி பேசுகிறார். இயேசுவின் வழியாக ஆண்டவர் இந்த உலகையே புதிதாக மாற்றுகிறார், புதிய படைப்பாக மாற்றுகிறார். அந்த புதிய படைப்பாகும் அந்த செயலுக்கு அடிப்படை என்னவென்றால் நம்பிக்கை. இயேசுவை நம்புபவர்கள் புது படைப்பாக மாறுகிறார்கள். அந்த நம்பிக்கையை குறித்து தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. அன்புக்குரியவர்களே, நிறைய நேரங்களில் நாம் பார்த்திருப்போம், இந்த நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறவுடைய இந்த காலத்திலே ஒரு மனிதன் எப்படி இருக்கிறான் என்பது ஒரு பொருட்டே அல்ல. இந்த மனிதன் எனக்கு பயன்படுவான் என்றால் இவன் நல்லவன், இவன் பயன்படுவான் என்றால் என்னுடைய நண்பன், இல்லை என்றால் என்ன அன்னைக்கு நான் ஒரு விஷயம் கேட்டால் அவன் செய்யவே இல்லை, அவன் தான் நல்லவன் என்று நாம் சொல்லுவோம். அப்படி சொல்பவர்களையாவது கேட்டிருப்போம். ஆனால் உண்மையான அன்பும் நம்பிக்கையும் என்பது என்னவென்றால், ஒரு மனிதன் எப்படி இருக்கிறான் என்பதற்காக அவனை அன்பு செய்ய வேண்டும். அவன் எனக்கு என்ன பயன்படுறான்றது பெரிய விஷயம் கிடையாது. இறைவன் நல்லவராக இருக்கிறார். எங்களுடைய பேராசிரியர் சொல்லுவார், தினமும் அவர் ஜெபத்திலே அவர் சொல்வது என்னென்றால், இறைவா நீர் இறைவனாக இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. நீங்கள் எனக்கு எது செய்யலாலும் பரவாயில்ல, நீங்கள் இறைவனாக எனக்கு இருக்கிறீரே, நீர் நல்ல இறைவனாக இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்வார். நம்முடைய நம்பிக்கையும் அப்படித்தான் இருக்க வேண்டும். இறைவன் வாக்கு மாறாத இறைவன். இறைவன் மீட்பு கொடுப்பவராக இருக்கிறார், அன்புள்ளவராக இருக்கிறார், இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அதற்காக நாம் அவரை நம்ப வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும். என்ன ஒரு மாசமாக வேண்டிக்கிட்டு இருக்கேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, கோயிலுக்கே வராமல் போயிடலான்னு பார்க்குறேன் என்று சொல்வதை நாம் கேட்டிருப்போம். எதுவும் கிடைத்தால்தான் நம்ப வேண்டும் என்று இருக்கிறதா? அது நம்பிக்கை இல்லை. அன்புக்குரியவர்களே, நம்பிக்கை என்பது எல்லா சூழ்நிலையிலும் மாறாது இருக்க வேண்டும். ஷேக்ஸ்பியர் சொல்வார், அன்பு என்பது மாறாமல் இருந்தால்தான் அன்புன்னு சொல்வார். அதே போன்றுதான் நம்பிக்கையும். அருளடையாளங்கள், புதுமைகள் எனக்கு நடக்க வேண்டும், அப்பொழுதுதான் நான் நம்புவேன் என்பது அது நம்பிக்கை இல்லை. எந்த நிலையிலும் நம்பிக்கை இருக்க வேண்டும், அதுதான் உண்மையான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தானாக வந்துடுமா? இல்லை. நம்பிக்கை என்பது கொடை. நம்முடைய திருமுழுக்கின் பொழுது இறைவன் நம்மில் அதை வேறொன்று செய்கிறார், விதை போல நம்மில் போடுகிறார். அந்த நம்பிக்கையில் நாம் வளர வேண்டும், ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். ஒரே நாள்லேயே அந்த நம்பிக்கை வந்துடாது. இந்த அரசு அலுவலரை பாருங்கள், இயேசு என்னதான் ஏதோ விமர்சனம் சொல்கிறார், அவர் ஏதோ கேட்டு வராரு. அந்த தன்னுடைய மக்களை பற்றி, தன்னுடைய ஊர் மக்களை பற்றி இயேசு இதை சொல்கிறார். இதை எதையும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய மகன் குணமாக வேண்டும் என்ற நம்பிக்கை, இயேசு கொடுப்பார் என்ற நம்பிக்கை அவரில் இருந்தது. தொடர்ந்து அவர் கேட்டுக்கொண்டே இருந்தால் அவர் பெற்றும் கொண்டார். எனவே எந்த சூழ்நிலையிலும் தளராத நம்பிக்கை நமக்கு வேண்டும். அது தானாக வந்து விடாது, அதில் நாம் வளர வேண்டும். அது எப்படி நாம் வளர்வது? ஒவ்வொரு நாளும் நம்மை இறைவனுக்கு கையளிக்க வேண்டும். சரணாகதி என்று சொல்வார்கள். சரணாகதி என்பது நம் ஆன்மீக பயணத்திலே முக்கியமான ஒன்று. தினமும் என்னை சரண் புகுத்த வேண்டும், இறைவனுடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த அதிகாலையிலே நம் ஜபம் அர்ப்பணம் என்ற ஜபம் இருக்கும் இல்லையா? அது நம்ம நிறைய பேருக்கு மறந்துடும். கத்தோலிக்க ஜபத்தில் அதுவும் ஒன்று. காலையில் எழுந்தவுடனே இன்று என்னுடைய ஜபம், இன்பத் துன்பம், என்னுடைய வேலைகள் அனைத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஜபம் இருக்கும். அதுபோல் நான் காலையில் எழுந்தவுடனே என்னை அர்ப்பணம் செய்ய வேண்டும், சரணாகதி அடைய வேண்டும் இறைவனுடைய பதத்திலே. அப்பொழுது நம் நம்பிக்கையில் வளர முடியும். அவர் அந்த அருளையும் ஆசிரியையும் திடனையும் நமக்கு தருவார். அந்த சூழ்நிலையில் அப்படிப்பட்ட நம்பிக்கை நம்மை சுற்றி புயலை அடித்தாலும் நாம் தளராமல் ஆணி அடித்தது போல நிற்க முடியும். அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு வேண்டும். அதை இந்த ஆண்டவர் இயேசு இந்த திருப்பலியிலே நம்மிடம் எழுந்து வரப்போகிறார். அவரிடம் கேட்டு ஜெபிப்போம்.